அழகான வரிசையில் அடுக்கி வைக்கப்பட்டு சுக்கு நூறாக நொறுக்கப்பட்ட பாட்டில்கள். சுமார் 28 லட்சம் மதிப்பிலான மதுபானத்தை ரோட் ரோலர் கொண்டு அழித்த போலீசார். சட்டவிரோதமா மதுபானம் விற்றா இப்படிதான் ஆக்ஷன் இருக்கும்னு தெரிவித்த போலீசார். ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா மாவட்டம் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி கங்காதர ராவ் தலைமையிலான போலீசார் 2013ஆம் ஆண்டிலிருந்தே பல காவல் நிலைய போலீசார் மாவட்டம் முழுக்க சோதனை நடத்தினதுல கிட்டத்தட்ட 814 வழக்குகள்ல சுமார் 28.97 லட்சம் மதிப்பிலான 15,280 மதுபான பாட்டில்களும் 65 வழக்குகள்ல 684.83 லிட்டர் நாட்டு சாராயமும் மதுபானமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காமா. இந்த மதுபானங்களை மாவட்ட எஸ்பி அலுவலக வளாகத்துல எஸ்பி கங்காதர ராவ் முன்னிலையில ரோட் ரோலர் வச்சு ஏத்தி அழிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நாட்டு சாராயமும் சட்டவிரோதமான மதுபானமும் கஞ்சா குட்கா அதுக்கப்புறமா சூதாட்டம் மாதிரியான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக போலீசார் கடுமையா நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. போலீசாருடைய இந்த அதிரடி ஆக்ஷன் மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி யாராவது சட்டவிரோதமா மதுபானமோ இல்ல நாட்டு சாராயமோ விற்பனை செஞ்சா 144005 அப்படின்ற உதவி எண்ணுக்கும் இல்ல 100 இல்லனா 112 அப்படின்ற எண்ணுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலைய போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.